அவருக்கு தைரியம் இருந்தது கேள்விப்பட்டிருக்கோம், பலம் இருந்தது தெரியும், புத்தி இருந்ததா? ஹனுமானுக்கு நல்ல புத்திசாலியானால் வருணன் என் பாசம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார். வருண பாசம்ங்கிறது ரொம்ப வலிமையான ஆயுதம், அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார். வாயு இருக்கவே இருக்கார், தந்தையார், அவர் எல்லாம் கொடுத்தார். பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார். இந்திரன் வஜ்ராயுதத்தால் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இப்படி கொடுத்துட்டு இருக்கிறச்சே அப்போது பிரம்மா மற்றொரு வரம் கொடுத்தார்னு சொன்னேன். எல்லா தேவதைகளை பார்த்து, என்ன சூரிய பகவானே நீர் இன்னும் ஒன்று வரம் கொடுக்கலையானால், அப்போ சூரியன் இந்த குழந்தைய பார்த்து சொல்கிறார், நான் தான் என்னை நோக்கி தாவி வரச்சேவே இந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ணாது இருக்கட்டும்னு ரொம்ப சூடாது இருந்தேன். அப்போலேருந்தே எனக்கு இந்த குழந்தைகிட்ட அன்பு தான். அப்போ சூரிய பகவான் சொல்கிறார், உனக்கு என்ன ஞானமோ நவவியாக்கரணத்தை பற்றின ஞானத்தையும் கொடுக்குறேன். 9 வியாக்கரணங்கள் உலகத்தில் இருக்கிறது, மொத்தம் 9 விதமான இலக்கணம். நாம் படிக்கிறதெல்லாம் ஒரு இலக்கணத்தினுடைய ஒரு துளியை படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவர் பேசின்னு இருக்கிறது 9 இலக்கணம். சூரியன் சொல்கிறார், உனக்கு நான் அனுகிரகம் பண்ணிவிட்டேன், எல்லா இலக்கணத்தையும் நீ வாசிக்கலாம், உனக்கு ஞானம் கொடுக்குறேன், நானே உபதேசம் பண்ணுறேன். ஆனால் நானோ ஓடிண்டே இருக்கிறவன், சஞ்சாரி. இந்த இடத்துல உதித்தால் அஸ்தமிக்கிற வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நான் போயிட்டே இருக்கேனே. அப்படி இருக்கும்போது நம்மால் எப்படி இயலும்? எப்படி நீ என்கிட்ட உட்காந்து கேட்டுப்பே, நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் என்னார். ஹனுமார் என்ன தெரியுமா சொன்னார், நீர் கவலையப்பட வேண்டாம், நீர் நகர்றபடிக்கு நகர்ந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும். உதய பர்வத்தம்னு ஒன்று, அப்படின்னா உதயத்துக்கிறது கார்த்தால சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மலை, அஸ்தமனகிரின்னு இன்னொன்று, மாலை பொழுதில் அஸ்தமனாரத்துக்கு இன்னொரு மலை. அது எவ்வளோ பெருசு, சூரியன் உதிக்கிறார்னா எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும். அவ்வளவு பெரிய திருமேனியை எடுத்துக்கிறார். அவர் அஷ்டமகா சித்தி பெற்றவர், அதனால் எவ்வளவு பெருசாவனா அவரால் வளர முடியாது. அவ்வளவு பெரியதாக வளர்ந்து தன்னுடைய ஒரு காலை மலையனுடைய இந்த மலையில் உதச்சிக்கிறார், இன்னொரு காலை அந்த மலையில் உதச்சிக்கிறார்னா நீங்கள் தான் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும், மெதுவாக பண்ணி பார்த்துங்க. அவ்வளோ பெரிய மலைக்கு ஒரு மலையில் இந்த காலை உதச்சிட்டார், இன்னொரு மலையில் அந்த காலை உதச்சிட்டார். கையில் ஓலைச்சுவடி எழுத்தாணியை வச்சுட்டு சூரியன் இப்படி கீழே உதிக்கச்சே குனிஞ்சு அவர் இடத்துல கேட்டுக்க ஆரம்பித்தார். இப்படி போக 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 அப்படியே அவரோடையே நிமிர்ந்து கொண்டு வந்தார். அந்த பக்கம் 12 மணிக்கு அப்புறம் விழ ஆரம்பிக்கிறச்சே அப்படியே குனிஞ்சுட்டு போனார். சாயங்காலத்துக்குள்ள ஒரு வியாக்கரணம் முடிஞ்சு போச்சு, ஒரு புத்தகம் முடிந்தது. 9 நாட்களுக்குள்ள 9 வியாக்கரணங்களையும் வாசி முடிச்சிருக்கணும்னால் என்ன ஞானம் இருந்திருக்கணும். அந்த புத்தியால் அவருக்கு அதை கிரகிக்க முடிஞ்சிருக்கு. அந்த புத்தியை நமக்கும் கொடுக்கிறார். அவர் ஒன்றும் வஞ்சனை பண்ண போகிறதில்ல, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், உங்கள்கிட்ட எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல போகிறாருன்னா, நாம் கேட்கலே, அவர் தரல. நான் கேட்கறேன்னு சுவாமினால் எத்தத்துக்கோ புத்தியை கேட்குறமே தவிர, ராமன் அறிந்து கொள்வதற்கு புத்தி வேணும், சீதாராமர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும்னு கேளுங்கோ, சந்தோஷமாக தனக்கு இருக்கிறத விட அதிகமாகவே நம்ம கொடுத்துருவார்.